ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் சுபா பூரணி. இன்னைக்கு ஸ்பெஷல் சப்பாத்தி டால் செய்கிறதுக்கான இதெல்லாம் சொல்கிறேன். பாசிப்பருப்பு, பச்சை மிளகா, 4 பச்சை மிளகா, 2 தக்காளி அதில் போட்டு, அப்புறம் மஞ்சத்தூள், பெருங்காயத்தூள் போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா பஞ்சாக வெந்திருக்கணும். வெந்ததில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு வாணலியில் வெங்காயம், பச்சை மிளகா, வரமிளகா, 2 தக்காளி எல்லாம் போட்டு வதக்கி விட்டுட்டு, நம்ம வேக வச்சு வச்சுருந்த பருப்பை தூக்கி அதில் ஊற்றிட்டோன்னா, இப்படி ஊற்றி நல்லா கிண்டி விடுங்க. அதுலேயே நம்ம சாம்பார் தூள், மஞ்சள் தூள் எல்லாம் போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் சப்பாத்திக்கு இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டையாக ஓரளவு மீடியமாக பிடிச்சி வச்சுக்கோங்க. அப்புறம் சப்பாத்தி போட்டு சப்பாத்தியை வேக வச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பொங்கி வருங்க அழகா. நம்ம சப்பாத்தி எப்போது முதல்லையே எண்ணெய் ஊற்றிடக்கூடாது. ஓரளவு இதாக வெந்ததுக்கப்புறம் நீங்கள் எண்ணெய் ஊற்றுனீங்கன்னா கரெக்டாக இருக்கும். முதலையே சப்பாத்திக்கு எண்ணெய் ஊற்றிட்டிங்கன்னா அது அப்படி பொங்கி வராது. இந்த மாதிரி பண்ணிங்கன்னா சப்பாத்தி ரொம்ப சாஃப்டாக இருக்கும். பாருங்கள், எல்லா பக்கமும் எப்படி புஷ்ஷுன்னு பொங்கி வருது பாருங்கள். அதுக்கப்புறம் பக்கத்தில் சப்பாத்தி ரெடி ஆகிட்டு, டாலும் ரெடி ஆகிட்டு ஃப்ரெண்ட்ஸ். இந்த சப்பாத்தி டால் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.